வணக்கம். பிரிட்டன் தேர்தலில் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சியை வீழ்த்தி கெய்ர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. தொழிலாளர் கட்சிக்கும் இந்தியாவிற்கும் இடையே இப்போது பெரிய அளவில் நல்லுறவு இல்லை என்று சொல்லலாம். எனவே இந்தியா பிரிட்டன் இடையேயான நல்லுறவை மீட்டெடுப்பதே கெய்ர் ஸ்டார்மருக்கு முதல் சவாலாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அப்படி இந்தியாவிற்கும் தொழிலாளர் கட்சிக்கும் இடையே என்ன பிரச்சனை, அதிருப்திக்கு என்ன காரணம் என்பது குறித்து பார்க்கலாம் இந்த காணொலியில். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பிரச்சனை இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்தியாவிற்கு சொந்தமான காஷ்மீரை பாகிஸ்தான் உரிமை கோருவதே இந்த பிரச்சனைக்கு காரணம் என்பதும் தெரிந்த விஷயம்தான். காஷ்மீர் என்பது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு விவகாரம் என்ற நிலைப்பாட்டை பல நாடுகள் எடுத்துள்ளன. முன்பெல்லாம் காஷ்மீர் விஷயத்தில் சாதாரணமாக தலையிட்டு கருத்து கூறவும் இந்தியாவை விமர்சிக்கவும் செய்து வந்த நாடுகள் கூட பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தங்கள் நிலைப்பாடுகளில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளன. அதன் விளைவாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சினை இரு நாடுகளும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது என்று பேசத் தொடங்கியுள்ளன உலக நாடுகள். பிரிட்டன் அரசின் நிலைப்பாடும் அதுவாகவே உள்ளது. ஆனால் பிரிட்டனின் தொழிலாளர் கட்சியின் நிலைப்பாடு அப்படி அல்ல. கடந்த காலங்களில் காஷ்மீர் பிரச்சினை குறித்து இந்தியாவை வெகுவாக விமர்சித்துள்ளது அக்கட்சி. இப்போது தொழிலாளர் கட்சி தலைவராக கெய்ர் ஸ்டார்மர் இருக்கிறார். பிரிட்டன் நாட்டில் தொழிலாளர் கட்சி வென்றுள்ள நிலையில் இந்த கெய்ர் ஸ்டார்மர் தான் பிரதமராகவும் பதவியேற்க உள்ளார். ஆனால் இவருக்கு முன்பு ஜெர்மி கார்பின் தலைவராக இருந்தபோது கடந்த 2019 செப்டம்பரில் அவசர மசோதா ஒன்று கட்சிக்குள் கொண்டுவரப்பட்டது. அதில் காஷ்மீரில் சர்வதேச பார்வையாளர்கள் நுழைய அனுமதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அதோடு காஷ்மீர் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்றும் அந்த மசோதாவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான அணு ஆயுத மோதலை தடுக்கவும் அமைதி மற்றும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் தலைவர்களை ஜெர்மி கார்பின் சந்தித்து மத்தியஸ்தம் செய்வார் என்றும் அந்த மசோதாவில் கூறப்பட்டிருந்தது. இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் குறித்து இதுபோன்ற தேவையில்லாத மசோதாவை கன்சர்வேட்டிவ் கட்சி கொண்டு வந்த நிலையில் அதற்கு இந்தியா மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. வாக்கு வங்கி அரசியலுக்காகவே தொழிலாளர் கட்சி அவ்வாறு செய்துள்ளது என்று கடுமையாக சாடியது இந்தியா. அது இந்தியா மற்றும் தொழிலாளர் கட்சிக்கு இடையே ஒரு சிக்கலாக இருந்து வந்தது. ஆனால் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடான இந்தியாவுடனான உறவு எவ்வளவு முக்கியமானது என்பதை தற்போதைய தொழிலாளர் கட்சியின் தலைவரும் அடுத்த பிரதமர் பதவியை ஏற்கவுள்ளவருமான ஸ்டார்மர் புரிந்து வைத்துள்ளார். அதனால் அவர் ஏற்கனவே கடந்த காலத்தில் தனது கட்சி செய்த தவறுகளை சரி செய்யும் வேலைகளை ஆரம்பித்துள்ளார். தொழிலாளர் கட்சியின் தேர்தல் அறிக்கையிலேயே இந்தியாவுடன் வர்த்தக உடன்படிக்கைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் ஸ்டார்மர். பிரிட்டனில் புலம்பெயர்ந்த இந்தியர்களுடன் நடந்த கூட்டத்தில் காஷ்மீர் என்பது ஒரு உள்நாட்டு பிரச்சினை என்றும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதை தீர்த்துக் கொள்வார்கள் என்றும் ஸ்டார்மர் கூறியிருந்தார். மேலும் அவர் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு சிக்கலையும் இந்திய நாடாளுமன்றம் கவனித்துக் கொள்ளும் என்றும் காஷ்மீர் என்பது இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியான முறையில் தீர்க்க வேண்டிய இருதரப்பு பிரச்சினை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் காஷ்மீர் விவகாரத்தில் தொழிலாளர் கட்சியின் நிலைப்பாடு மாறி உள்ளது என்பது உறுதியாகியுள்ளது. அது மட்டுமின்றி இந்துக்களுக்கு எதிரான ஹிந்துபோபியாவையும் அவர் பிரச்சாரத்தின் போதே கண்டித்துள்ளார். மேலும் தீபாவளி, ஹோலி போன்ற இந்து பண்டிகைகளின் கொண்டாட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளார் அவர். தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா பிரிட்டிஷ் உறவு எப்படி இருக்குமோ என்பதே பலரது அச்சமாக இருந்து வந்தது. ஆனால் மிகவும் சரியான பாதையில் பயணித்து இருதரப்பு உறவுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் ஸ்டார்மர் என்று அறிய முடிகிறது.